நல்ல வக்கீல் வைக்கிறதுக்கு அப்பா கிட்ட காசு இல்லாதனால தானே நீங்க இப்படி பண்றீங்க. காசு இருந்தாலும் அப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்க கதையை கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க. வேண்டாம்மா, எனக்கு ரகு மாமா வேண்டாம், வேண்டாம். ஐ ஹேட் ஹிம், ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ ஹேட் ஹிம், ஐ ஹேட் ஹிம். கொஞ்சம் பேசணும். இந்த கேஸ் இந்த அளவுக்கு பிரச்சனையாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வக்கீல் ஒவ்வொருத்தரும் வக்கீல்களுக்கு கேஸ் வேணும்ல, ஒருத்தர் ஓடி சொல்லுவாங்க. அதை விட அது இல்ல, கவுண்டர் க்ளோசிங்ல வக்கீல் ராஜா என்ன தொந்தரவு படுத்தல, அவமானப்படுத்தல. அப்படிலாம் என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. நான் உண்மையிலேயே கோவப்படணும்னா யார் மேல கோவப்பட முடியும்? என் அப்புவோட அம்மா மேல. தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் வக்கீல் கிட்ட அப்படி சொன்னேன். இதுதான் என்னுடைய தீர்மானம். இதுக்கப்புறமும் பிடிக்காம ஒத்து வராம ஒருத்தரோட வாழறது சரிபட்டு வராது. அதை தாங்க முடியாம தான் நான் அப்படி சொன்னேன். அதை கேட்டு தான் அப்பு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான். நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஆனா எனக்கு எனக்கு பயமா இருக்கு, நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு. அப்புவோட அப்பா நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். ஒரு புருஷனாவோ நல்ல ஃப்ரெண்டாவோ ரகுவை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏதோ தப்பு பண்றணும்னு தோணுது. அப்போ மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னு ராஜா எனக்கு நல்லா தெரியும். சில பெண்கள் பாதி சொல்லிட்டு மிச்சத்தை முழுகிடுவாங்க. தைரியம் வராது. நீ அந்த மாதிரி இல்ல. சொல்லு. எந்த சமயத்திலையும் எந்த விஷயத்தையும் ஓப்பனா பேசுற ஒரு பெரிய ஆளுக்கு பிறந்தவதான் நீ தைரியமா என்ன வேணா சொல்லலாம். எனக்கு 12 வயசுல கொய்னா மாத்திரையை வாங்கி சாப்பிட கூட வழி இல்லாம எங்க அப்பா போய் சேர்த்துட்டேன். 17 ரூபா மளிகை கடையில கடன், அதை கட்ட கூட வழி இல்லை. அவ்வளவு வறுமை, பட்டினி. நான் தான் மூத்தவன். எனக்கு அப்புறம் 2 பொம்பளை பசங்க, ரெட்ட பிறகு 6 வயசு. அப்புறம் எங்க அம்மா 4 வயிறும் பட்டினியில கிடந்து தவிச்சு. எங்க வயல் முழுக்க நெல்லும் பயிருமா விளைஞ்சு கிடந்தது. ஆனா அறுவடைக்கு கூட வழி. நாம செத்து போயிடலாண்டான்னு எங்க அம்மா சொன்னப்போ தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் சொன்னேன். மனசுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு தைரியம் வந்தது. குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ண. அம்மாவும் தங்கச்சியும் பசியால வாடினப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லாம நான் தவிச்சேன். அந்த வயசுல எனக்கு வழி தெரியல. அப்புறம் எப்படியோ என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. வேற வழி இல்லையே. சொல்ல வந்த விஷயத்த மூஞ்சிய பார்த்து சொல்றதுக்கு எனக்கு அப்ப தைரியம் இல்லை. எப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் உழைச்சு முன்னுக்கு வந்துட்டேன்ல, இப்ப என்னால தைரியமா சொல்ல முடியும். ஆனா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. நீ சொல்ல வேண்டியதை நானே சொல்றேன். அப்போ நான் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அது பிராக்டிகலா நடக்கணும்னா இங்கிருந்து வெளியே போ, நிரந்தரம். அதுக்கு காசும் கொடுத்துருவேன். நான் அப்படி சொல்ல வரல. சந்தோஷம். எனக்கு காசு கொடுத்து விரட்டணும்னு நல்ல வேளை உனக்கு தோணலையே. ரொம்ப தேங்க்ஸ். போயிடுறேன். என்ன நம்பலாம். அதான் தேவராஜ். அப்போ சவுண்ட கம்மி பண்ண. ஹலோ, சங்கர் தான் பேசுறேன். யாரு? என்ன வேணும்? அப்போ உனக்கு போன் எங்கடி? அந்த அப்பு மேல இருக்குங்க. போன் வந்திருக்கு, அவங்ககிட்ட போய் சொல்லு. யாரியா போன்? யாரா இருந்தா உனக்குண்ணா? யார் பேசுறீங்க? அப்போ அப்பாவுக்கு போன் வந்திருக்குன்னு ஐயா கூப்பிடுறாங்க. அப்போ அப்போ இங்க இல்லையே. அவன் இங்க தானே உட்கார்ந்துட்டு இருந்தா. டிவி ஆன் பண்ணிட்டு அவன் எங்க தான் போனா? அப்போ 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 ஹலோ, யாரு?
எங்க? புரியுது. அரக்கோணத்துக்கு 2 கிலோமீட்டர் அப்புறம். இதோ கிளம்பிட்டேன். ரொம்ப தூரம் போகணுமா? அப்படின்னா நான் சரக்கு ரெடி பண்ணிடுறேன். வண்டியில கட்டி வச்சிடுறேன். தனியாவா வந்த? எங்கப்பா போற? ஓ, போலீஸா? ரொம்ப வேகமா வரானுங்க. அவனுங்க வர வேகத்தை பார்த்தா பிடிக்காம இருக்க மாட்டானுங்க போல இருக்கு. வேகமா வாங்கப்பா வாங்க. 5-10 சம்பாதிக்கிறதுக்கு 50 ரூபா பெட்ரோல் போட்டு வரேன். வண்டி நிறுத்துற. என்ன சார்? என்ன? அப்பு எங்கடா? அப்புவா? தேவராஜா, என்கிட்ட நடிக்காத. உன் பையன் அப்பு. அவனை எங்கன்னு தான் நான் கேக்குறேன். வண்டியில பாருங்க. ஓகே சார். சார், என் பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவன் எங்க போனான்? நல்லா போய் பாருங்க. சார் இங்க இருக்கா? அப்பா சார், அவன் என் பையன். அவனை கடத்திட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆனா இது எனக்கு தெரியாது. அவன் வண்டியில என்னது எனக்கு தெரியாது. ஓரம்போக்கு நாயே. அது உங்க அப்ப. எடுறா கையில. என்ன ஜார்ஜ்? ஜார்ஜுக்கு தான் சார்ஜே இல்லையே. இது என் குடும்ப விஷயம். இதுல மட்டும் நீ குறுக்க வந்த மவனை உன்னை தொலைச்சு கட்டு. அங்கே என்ன பாரு, வண்டியில ஏறா. அவன் எப்ப வீட்டு விட்டு ஓடி வந்தான்? என் வண்டியில எப்ப ஏறினா? தெரியலையே. அவன் பயந்து ஓடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. ஏன் ஓடினான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல. தெரிஞ்சுக்கணும். அங்க பாத்தியா, லைட்ட போட்டு அம்மாவும் பையனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம 2 பேரும் இங்க இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை விடு. ஆமா, ஓ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்ல, அதான் அந்த ஃபாதர் கூட வளர்த்தானே, காசு கொடுத்த ஆள்லாம் கொள்வானே, ராகுலா, அவன் சரியா இருப்பான். உடனே வேணாம், எப்ப செய்யணும்னு நான் சொல்றேன், அப்ப செஞ்சா போதும். சரி. அப்பா யாரையும் கொல்லல. தாத்தாவை கொன்னது அப்பா இல்ல. நீ செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்ல அப்போ. அப்ப அம்மா செஞ்ச தப்புக்கு என்ன எக்ஸ்கியூஸ்? இன்னும் வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உனக்கு? யாரு? உங்க அப்பா. அப்பா ஒன்னும் சொல்லி கொடுக்கல. பாட்டி தான். யுவர் மதர். அம்மா என்ன சொன்னாங்க? தாத்தாவை கொன்னது ரகு மாமாவும் அவங்க அப்பாவும் தானா. அப்போ பொய் சொல்லாத. அந்த மாதிரிலாம் அம்மா சொல்லி இருக்க மாட்டாங்க. பாட்டி மயக்கத்துல சொன்னாங்க, நான் கேட்டேன். அப்புறம் பாட்டி அழுவாங்க. ஒரு தடவை பாட்டி தனியா பேசும்போது பெரிய மாமா பார்த்துட்டாங்க. நான் மட்டும் போலன்னா அப்பவே பாட்டியை கொண்டிருப்பாங்க. அம்மா அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டீங்க, ஏன்னா அவங்க பணக்காரங்க தானே. ஆனா என்ன கொல்ல வேணாம். என்னால யாரையும் நம்ப முடியலம்மா. என்ன பண்றது? அவங்களாவே முடிவெடுத்துட்டாங்க. ஆனா அப்பா சொன்னது உண்மையா? சொல்லுங்கம்மா. அதுதான் உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாகறதுக்கு முன்னாடி அப்பா ஏதாவது சொன்னாரா? அம்மா, நீங்க இத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல. என் வாழ்க்கை வீணா போகிறது நீங்க தடுக்கலாம்ல. என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். சொல்லுங்கம்மா, ரகு தானே அப்பாவை கொன்னது? சொல்லுங்க, சொல்லுங்க.
தங்கம்மா. என்னடா யாரு? எப்போ பார்த்தாலும் கீழே வந்துட்டே இருக்கேன்.